ஒரு நாள் பட்டினத்தார் வழியெங்கும் நடந்து சென்றார். நகரம் முழுவதும் செல்வமும் ஆடம்பரமும் நிறைந்திருந்தது. கோட்டைக்குள் உள்ளவர்கள் தங்கள் செல்வத்தை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருந்தனர். அந்த நேரத்தில் பட்டினத்தார் ஒரு இறுதிச் சடங்கை கண்டார். ஒருவர் செல்வம், வீடு, குடும்பம் எல்லாம் விட்டுவிட்டு காலியான கைகளோடு சென்றார். அதை பார்த்த மக்கள் சோகமாக நின்றனர். பட்டினத்தார் மெதுவாக சிரித்து அருகில் நின்றவரிடம் சொன்னார், பாருங்கள், இந்த உடம்பு நாளை பொடியாகி போகும். அதற்காக நாம் எத்தனை பெருமை, எத்தனை கோபம், எத்தனை சண்டை. பொருள் வந்தால் மகிழ்கிறோம், போனால் வருந்துகிறோம். ஆனால் இதெல்லாம் காலம் நடிக்கும் நாடகம்தான். அவர் தரையில் இருந்த ஒரு மண் பொட்டலத்தை தூக்கி காட்டினார். இந்த மண்தான் நம்முடைய தொடக்கம், இந்த மண்ணே நம்முடைய முடிவும். ஆனால் மண் போல மென்மையான மனம் இருந்தால்தான் உள்ளே இருக்கும் தெய்வத்தை காண முடியும். நகரில் இருந்தவர்கள் அமைதியாக கேட்டனர். பட்டினத்தார் தொடர்ந்து சொன்னார், அன்பு செய், அதுவே இறைவன். நேர்மை நட, அதுவே தர்மம். உள்ளத்தை சுத்தப்படுத்து, அதுவே தவம். நீ யார் என்பதை அறிந்தால் அதுவே முக்தி. அவ்வாறு சொல்லிவிட்டு அவர் நடந்து சென்றார். அவரது சொற்கள் காற்றில் நனைந்து ஒவ்வொருவரின் மனத்திலும் ஒளியாக விட்டுச் சென்றன.